ஒரு சின்ன டிஷ் தான், ஆனா கடையில வாங்குற டேஸ்ட் நமக்கு வீட்டில் வரல சொல்லி நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்து இந்த பருப்பு போட்டு செய்யுங்க, அந்த பருப்பு போட்டு செய்யுங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி எல்லாத்துலயுமே ஃபெயிலியர் ஆகி கடைசியா நானே இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப சூப்பரா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஹோட்டல் ஸ்டைல் மசால் வடை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 200 கிராம் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த 2 பொருட்களையுமே 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து இதை இந்த மாதிரி குறகுறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்டெல்லாம் அரைச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு பருப்பெல்லாம் நமக்கு தெரியணும். அடுத்து இது ஒரு பவுல்ல மாத்திட்டு கூடவே 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கையாலே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வடை வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி போட்டுக்கோங்க. வடை 2 சைடுமே நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் எண்ணெயில இருந்து வெளில எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, மசாலோட செம்மையா ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.